ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய மனதில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அறிகிறேன் என்று தெரிந்தும் எதற்காக கவலைப்படுகிறாய் அம்மா? உன்னுடைய மனக்குமுறல்கள் ஒவ்வொரு இடத்திலும் நான் சொல்வேன். அழாதே. அழாமல் எதுவாக இருந்தாலும் முடிவெடு. எதற்காக அழுகிறாய்? எதற்காக கலங்கி நிற்கிறாய்? எத்தனையோ விஷயத்தை பார்த்து விட்டு வந்த உனக்கு இதெல்லாம் உனக்கு சாதாரணம். இப்பொழுது நடக்கும் இந்த விஷயம் எல்லாம் உனக்கு தூசி போல உள்ளது. ஆனால் நீ ஏன் இதை ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக நினைத்து கவலைப்படுகிறாய் என்று சொன்னாலும் நீ என்னிடம் சொல்லும் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அம்மா, எனக்கு வலிக்கிறது. அப்பாவாகவும் சொல்கிறேன், அம்மாவாகவும் சொல்கிறேன். எனக்கு அதிகமாகவே வலிக்கிறது. தெய்வமே, இத்தனை காலம் நான் தாங்கினேன் என்றால் எல்லாவற்றுக்கும் ஒரு வயது உண்டு. எல்லா நிமிஷத்திலேயும் எனக்கு நீங்கள் கவலையை தான் தருவீர்கள் என்றால் ஏன் நீங்கள் இப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதிகமாகவே நீ என்னை நம்புகிறாய்? அதாவது எதுவாக இருந்தாலும் தெய்வம் எனக்கு உதவி செய்யும், தெய்வம் எனக்கு உதவி செய்யும் என்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை ஒரு நாளும் நான் வீணடிக்கவே மாட்டேன். எத்தனை நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உதவி செய்திருக்கிறேன். கட்டாயமாக தங்கமே, வரும் நாட்கள் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உதவி செய்து கொண்டே இருப்பேன். நீயும் ஒவ்வொன்றையும் தாராளமாகவே அனுபவித்து கொண்டே இருக்கலாம். யோசித்து பார்க்க முடியாத நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்காது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே தவிப்புகளாகத்தான் இருக்க போகிறது என்று நீ நினைத்த ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஐயோ நம்ம தவறாக நினைச்சிட்டோமே என்று நீ நினைக்கும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றத்தை நான் கொண்டு வரப்போகிறேன். ஆசைகள் என்பது உனக்கு அதிகமாகலாம் அல்ல. உன்னுடைய குடும்பத்திற்கு வாழ வேண்டிய பணமும் உன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களும் கிடைக்க வேண்டும் என்பது இது எல்லோருக்கும் உள்ளதுதான், உனக்கு மட்டும் அல்ல. சிலர் சொல்கிறார்கள் நீ அதிகமாக ஆசைப்படுகிறாய், அதனால்தான் உனக்கு இவ்வளவு பிரச்சனை என்று. நீ அதிகமாக ஆசைப்படுவது இல்லை. நீ உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே தான் ஆசைப்படுகிறாய், கேட்கிறாய். நீ எல்லா விஷயத்தையும் அடைகிறாய். அம்மா, உனக்கு என்ன தேவை, உன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பது உனக்கு நன்றாகவே தெரியும். யாரை பற்றியும் எந்த ஒரு நிலையை பற்றியும் கவலைப்படாதே. ஐயோ, எனக்கு ஆசைப்பட்டது தானே கேட்கிறேன், என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானது தானே கேட்கிறேன். ஆனால் ஏன் என்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் நான் அதிகமாக ஆசைப்படுகிறேன், எல்லா விஷயத்திலேயும் நான் மற்றவர்களுக்கு துரோகம் செய்கிறேன் என்று எதற்காக நினைக்கிறார்கள் என்று நினைக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் எது நல்லது, எது தேவை, எது தேவையில்லை என்பது உனக்கு மட்டுமே தெரியும். மற்றவர்கள் இதை பேசுகிறார்கள், அதை பேசுகிறார்கள் என்று நினைத்து கவலைப்படாது. பல போராட்டங்களுக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நான் வந்திருக்கிறேன். அதாவது சமீப காலமாக உன்னை சுற்றி நடக்கும் விஷயத்தை எல்லாம் நீ பார்க்கும் பொழுது என்னிடம் கேட்டாய், நீ எங்குதான் சாயி இருக்கிறாய்? என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருந்தாலும் எதையுமே கண்டும் காணாமலும் நீ இருக்கிறாயே, எதற்காக இந்த விஷயத்தை எல்லாம் நீ இப்படி செய்து என்னை தொந்தரவு செய்கிறாய்? ஒன்று என்னை பார்த்து கொள்கிறேன் என்று சொல், இல்லையா உன்னையெல்லாம் பார்த்து கொள்ள முடியாது என்று சொல். பார்த்து கொள்கிறேன், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு எதற்குத்தான் சாயி இந்த அளவுக்கு துரோகத்தை செய்து மன வருத்தத்தை அடைய வைக்கிறாய் என்று நீ கேட்காதே. அம்மா, மற்றவர்களை புரிந்து கொள். யார் யார் உன்னுடைய வாழ்க்கையில் உதவி செய்கிறார்கள், யார் யார் உன்னுடைய வாழ்க்கையில் துரோகம் செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். ஆனால் ஒரு பொழுதும் ஒரு நாளும் இந்த சாய் உனக்கு துரோகம் செய்வது இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நீ யார் என்பதை புரிய வைத்து விட்டேன். நீ எந்தெந்த விஷயத்தை எப்பப்போ செய்கிறாய், உனக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போல உனக்கு நடத்தி ஒவ்வொரு காலமும் வாழ வைத்து கொண்டு இருக்கிறேன். நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறார்கள், இவள் ஆசைப்படுகிறாள், அதற்கான துன்பம்தான் இது என்று. நான் ஏற்கனவே சொன்னது போல
உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான ஆசைகள் கிடையாது. எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் தேவைகளான ஒன்றுதான். அதனால் மற்றவர்கள் பேசுவதை எல்லாம் நினைத்து கவலைப்படாமல் உன்னுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை, உனக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுகிறது, எந்தெந்த விஷயங்கள் தேவையில்லையோ தூக்கி போட்டுவிட்டு தேவைப்படும் விஷயங்களை மட்டுமே நினைத்து சந்தோஷப்படு. நிச்சயமாகவே உன்னுடைய அனைத்து விதமான பாரத்திற்கும் மிகப்பெரிய அளவில் உதவியாகவும் பாதுகாப்பாகவும் நான் இருப்பேன். 4 பேருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆசை. ஆனாலோ உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னை உதவி செய்யவும் விடவில்லை. அது மட்டுமல்லாமல் உன்னிடம் அதற்கான பணமும் இல்லை. அதற்கான பணம், நகை எல்லாமே, அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ அதற்கு தேவையான ஒவ்வொன்றையும், உன்னுடைய வாழ்வுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதற்கு தேவையான ஒவ்வொன்றையும் கண்டிப்பாக இனி வரும் நாட்களோ நான் தருவேன். நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படலாம். இல்லை என்றால் நீ நல்லது செய்து அதனால் முன்னேறி விடுவாயோ என்று நினைக்கலாம். ஆனால் இதற்கு மேல் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் நினைக்கட்டும். ஆனால் நான் மட்டும் உனக்கு சொல்வது, நீ நன்றாக இருப்பாய் என்பது. மற்றவர்களுக்கு இடம் கொடுத்தாய், வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்தாய், ஆனால் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. மற்றவர்களுக்கு இடம் கொடுக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீயாக இருக்கும் பொழுது, உன்னுடைய விஷயங்களை நீ செய்யும் பொழுது கண்டிப்பாக நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், ஜெயிப்பாய். வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிப்பாய். உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய உறவுகள் உனக்கு 1000 விஷயத்தை சொல்வார்கள். அதுவே அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு தவறோ இல்லை ஒரு விஷயமோ நடக்கும் பொழுது அதற்காக போய் ஒரு சிறிய அளவு அறிவுரை சொல்லிப்பார். எனக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கையை பற்றி, நீங்கள் எதுவும் எனக்கு சொல்ல வேண்டாம் என்று ஒரு உறவு என்று கூட பார்க்காமல் மூஞ்சில் அடித்தது போல பேசுவார்கள். இதுதான் உனக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். நீ எதுவாக இருந்தாலும் சரி, நான் பார்க்கிறேன், சரி பார்க்கிறேன் என்று தான் சொல்வார். ஆனால் மற்றவர்கள் அப்படி அல்லவே. அவரவர்கள் என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்து கொண்டு தானே இருக்கிறார்கள். கண்ணீரை துடைத்துக் கொள்ளு. எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம். எதுவாக இருப்பினும், அதாவது ஏதாவது ஒரு விஷயம் உன்னுடைய மனதில் உன்னை வாட்டி வதைக்கும் பொழுது ஓம் சாய்ராம் என்று ஒரு வார்த்தையை சொல்லிப்பார். அந்த வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய சக்தி என்பதை கூடிய சீக்கிரமாகவே நீ உணர்வாய். பல பேருக்கு உதவி செய்தாய், ஆனால் உனக்கு இப்பொழுது உதவி செய்யவும் ஆள் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்திற்கு துணையாக நான் இருக்கிறேன் என்று சொல்லவும் ஆள் இல்லை என்று நினைக்கிறாய். உன்னை கஷ்டப்படுத்தாமல் இருந்தாலே போதுமே. கஷ்டப்படுத்தத்தானே ஆள் இருக்கிறது. எந்த ஒரு நிலையிலும் நீ ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக்கொள், நிலைமைகள் மாறும், சந்தோஷம் கைகூடும். இதுதான் உண்மை. சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் என்றார். சாய்நாத். ஓம் சாய்ராம்.